அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி ராமேஸ்வரம், காசி இந்த கோவில்களுக்கு எப்படி மிகப்பெரிய பெருமை இருக்கிறதோ, மிகப்பெரிய பாவங்களை தீர்க்கும் சக்தி இருக்கிறதோ, அதே போல அதற்கு இணையான தமிழ்நாட்டில் இன்னொரு கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். அதுவும் மிக மிக சக்தி வாய்ந்த தீர்த்தங்கள் இங்கே இருக்கிறது. தங்க கிணறு இருப்பதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அதே போல வெள்ளி கிணறு இருப்பதாக ஒரு வரலாறு இருக்கிறது. தீராத நோய்களை தீர்க்கும் சக்தி இங்கு இருக்கிறது. உலகத்திலே முதலில் தலையை அறுவை சிகிச்சை செய்த 18 சித்தர்களுக்கும் தலைமையான சித்தர் அகத்திய மாமுனிவர். அவர் உலகத்தில் முதல் தலை அறுவை சிகிச்சை செய்தார். அவருக்கே நோய் வந்த போது, அதாவது வயிற்று வலி வந்த போது, இந்த கோவிலில் நீராடிய பின்பு தான் நோய்கள் தீர்ந்தது. இந்த கோவிலில் நீராடினால் எப்பேற்பட்ட நோய்களும் எப்பேற்பட்ட பாவங்களும் தீரும். அதே போல நாம் நீராடும் போது குரங்கு அந்த தீர்த்தத்தை அடைத்து விட்டால் நமது கர்மா தீராது. அந்த குரங்கு நாம் செய்த பாவங்கள் தீர்வதாக இருந்தால் அந்த வாயை, அதாவது அந்த தீர்த்தம் வரும் வழியை அடைத்து விடுமாம். நமக்கு அடைக்காமல் கை எடுத்து விட்டால் நமது கர்மா தீர்ந்துவிடும். இப்படி ஒரு பயங்கரமான மர்மங்கள் நிறைந்த கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். சரி, அந்த கோவில் எங்கே இருக்கிறது, எப்படி செல்ல வேண்டும், அனைத்து முகவரியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இந்த கோவிலில் உள்ள இந்த கோவிலில் சக்தியை முதலில் பார்த்துவிடும். ராமபிரான் 2 இடத்தில், அதாவது ராமபிரான் தனது யுத்தத்தை முடித்து கொண்டு, அதாவது ராவணனை வதம் செய்த பின்பு ராமேஸ்வரத்தில் ஒரு கோவிலை ஏற்படுத்தினார். அதே போல தனது பாவங்களை தீர்த்து கொள்வதற்காக அங்கு மணலில் செய்யப்பட்ட லிங்கத்தை உருவாக்கியது சீதா தேவி ஆவார். ஆனால் இங்கு ராமபிரான் நேரடியாகவே தனது அம்பாள் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார். ராமபிரானை நேரடியாக பிரதிஷ்டை செய்த கோவில் தான் இது ஆகும். ராமபிரான் 2 இடத்துல கோவிலை நிறுவினார் தனது பாவங்களை தீர்ப்பதற்காக. ஒன்று ராமேஸ்வரம், அதுக்கு அடுத்தபடியாக இங்கு தான் நிறுவினார். எங்கு இருக்கிற இந்த கோவில்? இது தீர்த்தமலை ஆகும். தீர்த்தமலை என்பது நீங்கள் இணையதளத்தில் கூகுளில் சென்று தீர்த்தமலை என்று டைப் செய்தால் அந்த கோவிலுக்கு செல்லும் ஜிபிஎஸ் மேப்பு, லிங்க்கு அனைத்தும் இருக்கும். எங்களை ஃபோன் செய்து தொந்தரவு செய்ய வேண்டாம். தயவுசெய்து நீங்கள் தீர்த்தமலை, அதாவது அரூர் மாவட்டம் என்று ஒன்று இல்லை, அரூர் என்று சொல்வார்கள். சேலம், அரூர், ஊத்தங்கரை இதுதான் வழியாகும். அதில் நீங்கள் அரூர் என்ற இடத்திலிருந்து நீங்கள் அனுமன் தீர்த்தமலை, அதுதான் பஸ் நிலையமாகும். போக்குவரத்து வசதியாக இருக்கிறது. நீங்கள் தீர்த்தமலை என்று கூகுளில் டைப் செய்தாலே வந்துவிடும். அதை பார்த்து செல்லுங்கள். அப்போது ராமபிரான் மிகப்பெரிய சக்தி கொண்டு அந்த தீர்த்தத்தை உருவாக்கினார். அப்போது அந்த தீர்த்தத்தை உருவாக்கும் போது இன்றளவும் கூட அந்த தீர்த்தம் வற்றாமல் இருக்கிறது. அந்த தீர்த்தத்திற்கு ஏகப்பட்ட ஒரு சக்தி இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது கேன்சர் நோயை தீர்த்து விடுமாம், அல்சர் நோயை தீர்த்து விடுவோம். இப்படி அது ஒவ்வொரு தீர்த்தமாக இருக்கிறது. உதாரணமாக ராமர் தீர்த்தம் என்று ஒன்று இருக்கிறது, வாயு தீர்த்தம் என்று ஒன்று இருக்கிறது, வருண தீர்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. அதே போல ஹனுமன் தீர்த்தம் என்று ஒன்று இருக்கிறது, யம தீர்த்தம் என்று ஒன்று இருக்கிறது, வசிஷ்டர் தீர்த்தம் என்று இருக்கிறது. நிறைய தீர்த்தம் இருப்பதால் தான் இதற்கு தீர்த்த மலை என்ற பெயர். தீர்த்தங்கள் நிறைந்த மலை என்பதால் தான் இதற்கு தீர்த்த மலை என்ற பெயர். ஒவ்வொரு தீர்த்தத்தில் குளித்தாலும் ஒவ்வொரு விதமான நோய்கள் அகலும், சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். குறிப்பாக எந்த மாதிரி தோஷங்கள் இருந்தாலும், எந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலும் இந்த தீர்த்தத்தில் குளித்தால் அந்த நோய்கள் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகமாகும். இந்த தீர்த்தத்தில் நீங்கள் நீராடும் போது உங்கள் கர்மா, உங்களது பாவம் தீர்ந்து போவதாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக தீர்த்தத்தில் நீராடி விடலாம். ஒருவேளை கர்மா உங்களுக்கு கரையாமல் இருந்தாலோ அல்லது செய்த பாவங்கள் அளவுக்கு மீறி இருந்தாலோ அங்கு தீர்த்தத்தில் குளிக்கும்போது தீர்த்தம் வரும் வழியை குரங்கு அடைத்து கொள்ளுமாம். உங்களுக்கு தீர்த்தமே விடாது. நீங்கள் எவ்வளோ நேரம் நின்றாலும் விடாது. அடுத்தவர்களுக்கு போய் நின்றால் உடனே அது கையெடுத்து விடுவோம். இப்படி ஒரு அதிசயமான கோவில் தான் இங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 18 சித்தர்களும் இங்கு தவம் செய்வதாக ஐதீகம் உள்ளது. இங்கு உள்ள 18 சித்தர்களுக்கும் தலைமை சித்தர் என்று சொல்லப்படக்கூடிய அகத்திய மாமுனிவர் உலகத்தில் முதல் முறையாக ஒரு தலையை அறுவை சிகிச்சை செய்தார். அதாவது மனித தலை இருக்கிறது அல்லவா, அந்த மனித தலையில் நோய் ஏற்பட்ட ஒருவருக்கு அவர் அறுவை சிகிச்சை செய்தார். அதுதான் முதலில் நமது உலகத்திலே தலை அறுவை சிகிச்சை முதல் மருத்துவர் என்று சொல்லப்படக்கூடியவர் தான் அகத்திய மாமுனிவர். எப்பேற்பட்ட நோயும் தீர்க்கும் சக்தி அந்த அகத்திய மாமுனிவருக்கு உண்டு. அவர் கொடுக்கும் மூலிகை எல்லா வியாதியும் தீர்த்துவிடும். இது அனைவருக்கும் தெரிந்ததாகும். ஆனால்
அப்பேற்பட்ட அகத்தியமா முனிவருக்கு ஒரு தீராத வயிற்று வலி வந்து விட்டதாம். அதை தீர்க்கவே முடியவில்லையாம். அப்போது இது எங்கு சென்றால் தீரும் என்பதற்காக அவர் தீர்த்தமலைக்கு வந்தார். அந்த தீர்த்தமலைக்கு வந்த பின்பு இங்கு உள்ள தீர்த்தங்களை நீராடிய பின்பு தான் அந்த வயிற்று வலி அவரை விட்டு விலகியது. இப்படி எந்த மாதிரி நோயாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, இதயம் சார்ந்த நோயாக இருந்தாலும் சரி, வயிற்று வலியாக இருந்தாலும் சரி, அல்லது பிபி இருந்தாலும் சரி, சர்க்கரை வியாதி இருந்தாலும் சரி, அல்லது குஷ்டம், வெண்குஷ்டம் என எந்த மாதிரி மனிதனுக்கு வரக்கூடிய எத்தனை வியாதிகள் இருக்குதோ அத்தனை வியாதிகளும் இங்கு தீரும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அதே சமயத்தில் மிக சக்தி வாய்ந்த இது கோயிலாகும். இங்கு ஒரு நாகப்புற்று இருக்கிறது. இந்த நாகப்புற்றுடன் வேண்டிக் கொண்டால் குழந்தை வரம் அருளும் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் இருக்கிறது. இங்கே தான் இருக்கிறது. சென்று வணங்கினால் மிகப்பெரிய ஒரு குழந்தை வரம் அளிப்பதாக இருக்கிறது. இங்கு உள்ள தீர்த்தகிரி ஈஸ்வரரை 18 சித்தர்களும் அமைதியான முறையில் தியானம் செய்வதாக ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் சென்று வணங்கினால் 18 சித்தர்களும் ஆசீர்வாதம் நமக்கு ஒரே நாளில் கிடைக்கும். உண்மையாக பக்தியாக சித்தர்களை நினைத்து சித்தர்கள் ஞாபகத்தில் சென்றால் நிச்சயமாக ஏதேனும் ஒரு சித்தரின் காட்சி கிடைக்கும் என்பது வரலாறாகும். நிறைய அன்பர்கள் இங்கு சென்று சித்தர்களை தரிசனம் செய்து இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். இதே போல இந்த தீர்த்தமலையில் உலகத்திலே எங்கும் இல்லாத அபூர்வ மூலிகைகள் இருப்பது அனைவருக்கும் தெரிந்ததாகும். அபூர்வ மூலிகை என்பது நீங்கள் உலகத்திலே எங்கேயும் கிடைக்காது. சதுரகிரி மலையாகட்டும், அல்லது கொல்லிமலையாகட்டும், அல்லது இமயமலையாகட்டும் என உலகத்தில் எந்த மலையாக இருந்தாலும் கூட இந்த தீர்த்தமலையில் உள்ள மூலிகை என்பது அபூர்வமாக இருக்கிறது. இந்த மூலிகையை தேடுவதற்கு பலரும் காட்டுக்கு செல்வதை நம் கண்முன்னே பார்க்க முடியும். ஆனால் வனத்துறை கட்டுப்பாடு இருப்பதால் அவ்வளவு எளிதில் நீங்கள் செல்ல முடியாது. அதே போல இங்கு இந்த கோவில் அருகில் ராஜாக்கள் வாழ்ந்த வரலாறுகள் இருக்கிறது. இங்கு ஒரு வெள்ளியால கிணறை வெட்டியிருக்கிறார்கள். அந்த வெள்ளி கிணற்றில் நீரை ஊற்றி அந்த காலத்தில் ராஜாக்கள் குடித்திருக்கிறார்கள். அந்த வெள்ளி கிணறு இன்னும் கூட அங்கே தான் இருக்கிறது. அதே போல கோளாறுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய தங்க சுரங்கம் இருப்பதாக புள்ளியியல் துறையில் உள்ள சில ஆராய்ச்சியாளர்கள் அதை சென்று பார்த்திருக்கார்கள். இன்னும் கூட அங்கே தங்கம் இருக்கிறது என்பது ஒரு வரலாறாக இருக்கிறது. இப்படி பல மர்மங்கள் அந்த கோவிலில் இருப்பதை மக்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்றால் நமது தோஷங்கள், ராமேஸ்வரம், காசி இதற்கு இணையாகவே, ஏன் இதை விட ஒரு படி மேலே கூட நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் ராமேஸ்வரத்தில் சீதா அன்னை தான் நமக்கு அந்த லிங்கத்தை உருவாக்கியிருந்தார். ஆனால் இங்கு நேரடியாக ராமரே உருவாக்கியிருக்கிறார். எனவே நிச்சயமாக கூடுதலாக இதற்கு நிறைய அபூர்வங்கள் நிறைந்த தீர்த்தங்கள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதால் இதற்கு தீர்த்தமலை என்பது பெயராகும். இந்த தீர்த்தமலை நீராடினால் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். தோஷங்கள் விலகும், நோய்கள் விலகும், சங்கடங்கள் தீரும், குடும்ப ஒற்றுமை கிடைக்கும், செய்வினை கோளாறு நீங்கும். ஏகப்பட்ட தொல்லைகள் உள்ளவர்கள் இந்த தீர்த்தகிரீஸ்வரரை வணங்கினால் ஏதேனும் ஒரு சித்தர்களை கண்டிப்பாக நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு செல்லுங்கள். ஏதேனும் ஒரு சித்தர் உங்கள் ஆசீர்வாதம் செய்வார், உங்களுக்கு வழிகாட்டுவார். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம். தயவு செய்து எங்களுக்கு ஃபோன் செய்து தொந்தரவு செய்ய வேண்டாம். கூகுளில் தீர்த்தமலை என டைப் செய்தால் வந்துவிடும். அதை பார்த்து நீங்கள் செல்லுங்கள். கோவில் எந்த நேரமும் திறந்திருக்குமா என்றால் கண்டிப்பாக கோவில் காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். நீங்கள் சென்று பார்க்கலாம். சரியா? நன்றி, வணக்கம்.